வணக்கம் சார். வணக்கம்மா. உலக ஜனங்களுக்கு என பணிவான வணக்கம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஏற்பட்ட மழை, வெள்ளம், மிக்ஜாம் புயல் பற்றி கூறுங்கள் சார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் 2/12/2023, 3/12/2023, 4/12/2023 ஆகிய நாட்களில் மிக்ஜாம் புயல் காரணமாக மழை பெய்தது. தொடர்ந்து பெய்த மழை 2 நாட்களாக தொடர்ந்து பெய்த மழை காரணமாக 20 சென்டிமீட்டருக்கு மேலாக இந்த 4 மாவட்டங்களிலும் மழை பெய்தது. அதன் காரணமாக தண்ணீர் தேங்கியது. அது சென்னை வெள்ளம் என்று மக்கள் குறிப்பிடுகிறார்கள். நிறைய இடங்களில் 5 அடி முதல் 10 அடி வரை தண்ணி தேங்கியிருந்தது. மக்கள் ரொம்ப சிரமப்பட்டார்கள். பல இடங்கள், எல்லா இடங்களும் சொல்லப்போனால் சென்னை பொழுதும் சில மேலான பகுதியோட பள்ளமான பகுதி பூரா தண்ணி தேங்கியிருந்தது. மக்கள் சிரமப்பட்டார்கள். சில இடங்களில் இந்த 9/12/2023 நிலவரப்படி சில இடங்களில் தண்ணீர் வடிந்து விட்டது. பல இடங்களில் தண்ணீர் வடியவில்லை. மக்கள் ரொம்பவும் சிரமப்பட்டார்கள். தற்போதுதான் சில நாட்களுக்கு முன்பாக தமிழக அரசு 4000 கோடி செலவு செய்து சென்னையில் வடிநீர் கால்வாய் அமைத்திருந்தது. அப்ப 4000 கோடி செலவு செய்து வடிநீர் கால்வாய் அமைத்தும் தண்ணீர் ஓடவில்லை, தேங்கியது என்று சிலர் அரசியல் பேசினார்கள். நான் அரசியல் பேச விரும்பவில்லை. சென்னை வெள்ளத்தை பற்றி எல்லா யூடியூப் சேனலிலும், டிவி சேனலிலும் உங்களுக்கு ஒளிபரப்பியிருப்பார்கள். நீங்க பார்த்திருப்பீர்கள். அரசாங்கம் உதவி செய்ததா, செய்யவில்லையா, மக்கள் பாதிப்பட்டார்கள் என்பதை நான் தெரிந்திருப்பீர்கள். அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னையில் வெள்ளம் ஏற்பட்டது. இதை ஜனங்கள் இயற்கை பேரிடர், இயற்கை சீற்றம், இயற்கை வெள்ளம், செயற்கை வெள்ளம் என்று குறிப்பிடுகிறார்கள். நான் அப்படி சொல்ல மாட்டேன். அவர்கள் மாமிசமான மனிதர்கள். ஆவிக்குரிய மனிதனாகிய நான் கூறுவது, இந்த மழை பெய்வது, புயல் காற்று வீசுவது, புகமை ஏற்படுவது, இந்த இயற்கை சீற்றங்கள் என்று மனிதர்கள் சொல்லக்கூடிய அனைத்தும் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளால் செய்யப்படுகிறது. என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் தான் தனது வல்லமையுள்ள தூதுவர்கள் சேனைகள் மூலமாக இந்த பணிகள் செய்து கொண்டு வருகிறார். அந்தந்த சீசன் அந்தந்த ஏரியா மழை பெய்ய காரணம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் தான். சாதாரண மனிதனால் எதுவும் செய்ய கிடையாது. இயற்கையின் என்பது கிடையாது. இயற்கை என்பது கிடையாது. கடவுளா படைக்கப்பட்ட அனைத்தும். அதைத்தான் நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். கடவுள் யார்? எல்லா உலகத்திலும் அனைவருக்கும் கேள்வி. நான் என் கடவுள் தான் பெரியவர், உங்க கடவுள் தான் பெரியவர், சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மத சண்டை தான் அது, கடவுள் சண்டை கிடையாது. கடவுள் உலக ஜனங்கள் அனைவருக்கும் பொதுவானவர். இஸ்லாமிய வணங்கக்கூடிய அல்லாஹ் இறைவன், அவர்தான் கடவுள். கிறிஸ்தவர் வணங்கக்கூடிய பிதாவாகிய தேவனாகிய கர்த்தரே, இயேசு கிறிஸ்து மேல பார்த்து ஜெபம் பண்ணுவார்ல, பிதாவாகிய தேவனாகிய கர்த்தரே, அவர்தான் கடவுள். இந்துக்கள் வணங்கக்கூடிய தெய்வமே, ஆண்டவரே, கடவுளே, அவர்தான் கடவுள். இதெல்லாம் பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரே கடவுள், அவர்தான். அவரை நான் எனது மாமொழி மாற்றவர்கள் யூடியூப் சேனல் குறிப்பிடும் போது தேவனாய கர்த்தர் கடவுள் என்று குறிப்பிடுகிறேன். அவர்தான், கடவுள்தான் தமது வல்லமையுள்ள தூதுவர்கள் சேனைகள் மூலமாக பூமியிலே மழை பெய்ய செய்கிறார். புயல் காற்று மூலமாக அதிக மழை பெய்ய செய்கிறார். அந்த மழை காரணமாக வெள்ளம் வருகிறது, புகம் ஏற்படுகிறது, புகம் காரணமாக சுனாமி ஏற்படுகிறது. இவை எல்லாமே என் தேவனாகிய கர்த்தர் கடவுளால் தான். இவளை நான் ஏற்கனவே மழை வெள்ளத்தை பற்றியும் சென்னை 2005 வெள்ளத்தை பற்றியும் நான் என் யூடியூப் சேனல் போட்டிருக்கிறேன். எபிசோடு 10 நாள் 26/8/2021 கடவுள் மாமனிதனுக்காக மழை பெய்ய செய்தார், மழை தாமதப்படுத்தினார் என்ற தலைப்பில் போட்டிருக்கிறேன். பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கிறேன், லிங்க்ல கொடுத்துருக்கேன், பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், பாருங்க. எபிசோட் 11 2015 சென்னை வெள்ளம், சென்னை மக்களை காப்பாற்றிய மாமனிதன் இதுங்க போட்டிருக்கேன். இதெல்லாம் போய் பாருங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன். நான் போய் பாருங்க. மழை வெள்ளத்திற்கும் பூகம்பத்திற்கும் சுனாமிக்கும் எல்லாம் காரணம் என் தேவனாய் கர்த்தர் கடவுள், கடவுள், கடவுள் தான். தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மழை பெய்கிறது. புயல் காரணமாக அதிக மழை பெய்கிறது. சென்னையில் மட்டும் ஏன் மழை வெள்ளம் ஏற்படுகிறது? சென்னையில் அடிக்கடி ஏற்படும் மழை வெள்ளத்திற்கு காரணம் யார் சார்? உலகமெங்கும் உள்ள நாடுகளில் சூரிய வெளிச்சம் படணும்.
இல்லைன்னா மக்கள் வாழ முடியாது. மழை பெய்யணும், இல்லைன்னா விவசாயம் பார்க்க முடியாது, ஜனங்கள் வாழ முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, வாழ முடியாது. இந்த பணியை செய்வது என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் தமது வல்லமையுள்ள தூதரோடு சினைமம் செய்து கொண்டு வருகிறார். மழையை பெய்ய செய்வது அவருடைய வேலை தான். அவர் கடலை போய் கலக்காம மழை போய் சேர்றதுக்கு ஒரு இடம் வச்சிருக்கிறாரு. மழை பெஞ்சு எங்க போனாரு இடம் வச்சிருக்காரு, கடல் வச்சிருக்கிறாரு. அதிகமா மழை போய் கடல் போய் கலந்து வச்சிருக்காரு. அது கடலில் கலக்காமல் அது மழையை தடுத்து அதை தேக்கி வைத்து அதன் மூலம் விவசாயம் செய்ய வேண்டியது மனிதனின் கடமை. இந்த சிஸ்டத்தை உருவாக்குறது கடவுள், இந்த மூளை கொடுக்குற கடவுள் தான். எல்லாமே இப்ப கண்டுபிடிக்கல, அவர் ஏற்படுத்துறதான் ஜெய சொல்றாரு, பார்க்க சொல்றாரு. ஆதிகால மனிதன் ஒருவன், ஆதிகால மனிதன் எப்பன்னு தெரியும், அரசர்களா அதுக்கு முன்னாடியான்னு தெரியாது. விவசாயம் பார்க்கணும், அதுக்கு தண்ணி வேணும். மழை பெஞ்சு ஓடி போயிடுது, போய் குடிச்சிருது. என்ன சொல்ல யோசனை? மழை பெய்யும் போது மழையை தேக்கி வைப்பதற்காக குளங்களை கட்டினார். எந்த காலம் இந்த வருஷம் தெரியாது, பார்க்குறவங்க ஆராய்ச்சிகள் பார்த்துக்கோங்க. குளங்களை கட்டினான். அந்த பக்கம் எங்க தென் மாவட்டத்தில் குளம்னு சொல்லுவோம், இப்போ சென்னையில் ஏரின்னு சொல்றாங்க. குளத்துறை ஏரி, இரட்டை ஏரி அப்படின்னு சொல்றாங்க. குளங்களை கட்டினான். அந்த குளத்தில் தண்ணி தேங்கி வைப்பான். அந்த குளத்துக்கு கீழ்ப்பகுதியில் விவசாய நிலங்கள்லாம் சரி பண்ணி விவசாய நிலங்களை பயன்படுத்தினான், விவசாயம் பார்த்தான். அந்த குளத்துல தண்ணி தண்ணி நீரோட்டமா தண்ணி வெளியே வரும். அந்த நீரை பிரித்து விவசாயம் பார்த்தான். அதிகமான மழை பெஞ்சு தண்ணி அதிகம் வந்தா அந்த ஆறு வழியா போய் கடல்ல கலந்துரும். எல்லா ஏரிகள் நிரம்பி கடைசியா கடலை போய் கலக்கும். இதுதான் சிஸ்டம் ஏற்படுத்துறது. இப்போ எங்க தென் மாவட்டத்திலும் எங்க ஊர்லயும் சரி அப்படித்தான் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மழை பெஞ்சுன்னா அந்த மழையில தண்ணி ஒரு ஆறு மூலமாக வந்து ஒரு கம்மாயில வரும். அந்த கம்மா நிறைஞ்ச தண்ணி போச்சுன்னா அடுத்த இன்னொரு அதுக்கு கிழக்கு உள்ள கம்மா, அது அந்த ஊர்ல ஒரு கம்மா நிறைஞ்சா அடுத்த ஊர்ல ஒரு கம்மா, அப்படியே நிரம்பி கடலுக்கு போறது. கொஞ்சம் நேரம் தண்ணி போகாது, கடலுக்கு போக சான்ஸ் இல்லை. இந்த தண்ணி பூரா எடுத்து பயன்படுத்திடுவாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மலையில மழை, அந்த தண்ணி, அப்புறம் அது அந்த கம்மா நிறைஞ்சு இன்னொரு ஊருக்கு போய் அந்த ஊர்ல கம்மா கடைசியா கடலுக்கு போகணும். ரொம்ப லேட் ஆகும், கடலுக்கு தண்ணி போய் சேராது. எல்லாம் விவசாயம் பயன்படுத்திடுவாங்க. ஆனால் சென்னையில் எத்தனையோ ஏரிகள் இருந்தது. நான் அரசியல் பேசவில்லை, உண்மையை சொல்றேன். நான் எத்தனையோ ஏரி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியாது. 2013 நான் சென்னைக்கு வந்தேன். சென்னை பற்றி எனக்கு தெரியாது. ஆனா முன்னாடி உள்ளவங்க சொல்றாங்க சென்னையில் நிறைய ஏரி இருந்தது. அந்த ஏரிக்கைக்காக விவசாய நிலங்கள் இருந்தது, விவசாயம் பார்த்தாங்க. ஆவடியில் இருக்கிற ஆவடியில அந்த ஏரி இந்த ஏரி பேர சொல்றாங்க. அந்த ஏரிக்கு விவசாய நிலம் இருந்தது. அந்த ஏரி தண்ணி விவசாயத்துக்கு வர பாசனத்துக்கு ஓடன்னு சொல்லுவாங்க. தண்ணி போறப்ப ஓடம்பாங்க. பெருசா இருக்க ஆறுமாங்க, பெருசு அடையாறு ஆறுன்னு சொல்லுவாங்க. செம்பரப்பாக்கிலிருந்து வர தண்ணி அடையாறு ஆறு. இது சின்ன குளங்களுக்கு ஆறு இருக்கும். அந்த சின்ன ஓடம் இருக்கும். அந்த ஓடவே தண்ணி வந்து விவசாயம் பார்ப்பாங்க. இதான் சென்னை நிலைமை. மேலாண்ட பகுதியில் ஊர் இருக்கும். பூந்தமல்லி, ஆவடி, அந்த குளத்தூர், அப்படி ஒரு ஊர் இருக்கும். அது சின்ன கிராமங்கள் தான். அந்த கிராமங்களில் வசித்த ஜனங்கள் விவசாயம் பார்த்துட்டு இருப்பாங்க. எங்க கிராமங்கள் இருக்கிறது, எங்க ஏரி இருக்கிறது, எங்க குளங்கள் இருக்கிறது, எல்லா இடங்களையுமே வாங்கி வீடு கட்டுறாங்க. இங்க மூல காரணம் யாரு? ஆக்கிரமிப்பாளர்கள், நிலத்தை ஆக்கிரமிப்பாளர்கள். அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி யார் மூலமாக? கவுன்சிலர் மூலமாக, எம்எல்ஏ மூலமாக, பகுதியில் வல்லமை வாய்ந்த எம்பி மூலமாக, அரசியல்வாதி மூலமாக ஆக்கிரமிப்பு பண்ணி, அரசியல் அதிகாரிகள் துணைவாக ஆக்கிரமிப்பு பண்ணி நிலத்தை விற்கிறாங்க. அங்குள்ள இந்த நெல்லூர் சனங்களுக்கு விவசாயம் தெரியும். அவங்க தெரியாம வாங்குறாங்க. தென் மாவட்டம் மற்ற மாவட்டம் வர்ற ஜனங்கள் பூரா ஒரு வேலை விஷயமாகவோ ஒரு பிசினஸ் வர்றவங்க தங்கிறாங்க. வீடு கட்டும் போது எந்த இடம் பள்ளம் மேலும் தெரியாம, எந்த இடம் குளம், எந்த இடம் நீர்ப்பாசன ஓடை தெரியாம வாங்கி வீடு கட்டுறாங்க. இதனாலதான் இப்போ வந்து குளங்கள் ஏரிகள் இருக்கிற இடத்துல வீடு, ஏரி தண்ணி வெளியே போற ஓடையில வீடு, தண்ணி வெளியே போக பாதை கிடையாது. விவசாய நிலங்களே வீடு. இப்ப தண்ணி எங்க போகும்? மழை பெய்கிற தண்ணி ஏரியில தங்கணும், ஓட வழியா வரணும், கண்மாய் பாசனம் பயன்படுத்தணும், முடிஞ்சிடும். விஷயத்துக்கு கடலுக்கு போக சான்ஸ் இல்லை. அதிகமான மழை பெஞ்சாத்தான் கடலுக்கு போகும், மீறி போகும். இப்ப எல்லா இடங்களிலும் குளங்களிலும் ஏரியிலும், ஏரி என்ற குளங்களிலும் வீடுகள், அந்த நீர் போகக்கூடிய ஓடையிலும் வீடுகள், நம்ம நீர் போகும் பாதையை மறித்து ஓடைகள் வீடுகள், விவசாய நிலங்களிலும் வீடுகள். அப்ப தண்ணி எங்க போகும்?
கடல் போக சான்ஸ் இல்லை, எல்லாம் பள்ளப்பகுதி, இங்கதான் தேங்கி நிற்கும். இதை போயிட்டு இயற்கை சீற்றம், இயற்கை வெள்ளம், செயற்கை வெள்ளம் சொல்ல அவசியமே கிடையாது. முதல் காரணம் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்கிற ஆக்கிரமிப்பாளர்கள், அதிகாரமிக்க ஆக்கிரமிப்பாளர்கள். இவருக்கு துணை போகிற அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், அந்த ஏரியா கவுன்சிலர் தான் பொறுப்பு. அவங்க தட்டி கேட்கணும்ல, அந்த தட்டி கேட்கணுமா இல்லையா? எம்பிக்கள், கான்ட்ராக்டர்கள், வாங்கி விடுகிற கான்ட்ராக்டர்கள், அறியாமல் இடம் வாங்கி விடுகின்ற ஜனங்கள், வெளியூர் ஜனங்கள், இவங்க தான் சென்னை வெள்ளத்துக்கு பொறுப்பு. சென்னை வெள்ளம் இயற்கை வெள்ளம் அல்ல, செயற்கை வெள்ளம். சென்னையில் மழை வெள்ளம் பற்றி தேவனாகிய கர்த்தர் கடவுள் உங்களிடம் தீர்க்க தரிசனங்கள் ஏதும் கூறியிருக்கிறாரா சார்? ஆம். சென்னை வெள்ளம் 2015 ஏற்படும் போது செய்த அற்புதங்கள் பற்றி ஒரு எபிசோட் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், சொல்லிட்டாங்க, பாருங்க. நீங்க 2021 சென்னை வெள்ளம் பார்த்துட்டீங்க. சென்னை வெள்ளம் 2025 இப்போ 2015 வெள்ளத்துக்கே பயங்கர அந்த ஆட்சியில் இருந்த அந்த அரசியல் கட்சியை குறைச்சி பேசுனாங்க. இப்போ 2023 இந்த ஆட்சியில் இருக்க இந்த அரசியல் கட்சியை குறைச்சி பேசுனாங்க. இதெல்லாம் சும்மா ஒரு ட்ரைலர் தான், ஒரு ட்ரைலர், படத்தின் ட்ரைலர். மெயின் பிக்சர் பின்னாடி இருக்கு. சின்ன ஜனங்களுக்கு நீங்க பார்க்க வேண்டிய ட்ரைலர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க ட்ரைலர் எவ்வளவு பெருசுனா மெயின் பிக்சர் எவ்வளவு பெருசான்னு பாருங்க. சென்னை நகரில் ஏற்படக்கூடிய வெள்ளத்தை பற்றி 25/2/2019 முதல் என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனங்களை தொடர்ந்து பார்க்கலாம். 25/2/2019 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். Tupira adderem dimme rahat godmahat dahat kaidan dotore medimo debodamattat hadirimohe ubidime ha tubida adorem kimo debodatantara என்னால் அடைக்கப்பட்டவைகள் அனைத்தும் உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்க கடவுள். வானம் என்னால் படைக்கப்பட்டது, பூமி என்னால் படைக்கப்பட்டது. ஜலத்தினால் உலக ஜனங்களை நான் அழிக்க மாட்டேன். உறுதியானது, உறுதியானது, உறுதியானது. சேதப்படுத்துவேன், சேதப்படுத்துவேன், சேதப்படுத்துவேன். அக்கிரமங்கள் நிறைந்த ஜனங்களை அழிப்பது தவறில்லை. தேசத்தை பாழ்படுத்தும் மனிதர்களை அழிப்பது தவறில்லை. சென்னை நகரம் சேதம் உண்டாகும், உறுதியானது, உறுதியானது, உறுதியானது. தடுப்பாரில்லை. மிக 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 சமீபமாக இருக்கிறது. அந்நாள், அந்நாள், அந்நாள். காதுள்ளவன் கேட்க கடவது, ஞானமுள்ளவன் தெரிந்து கொள்ள கடவது. 27/2/2019 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். தெரிந்த மேபோதி பாதமட்ட தேட்ட தோரமி துப்பிட்டா ஆகித் மாகித் கைடன் டெட் 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 சுப்பித் பாத்மாத டூப்பித் தெம்மரக்க. நீரால் சென்னை நகரம் சேதம் உண்டாகும், உறுதியானது, உறுதியானது, உறுதி. தடுப்பாரில்லை. 3/3/2019 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். எத்துரன் திம்கேட் மக்கள் மக்கள் கிடந்தாட்டும் கிடாட்டும் மீ பாதம்ம டுப்பித்தர கரசத்மொருப்தி மந்த டட்டகுர்மா. சென்னை நகரம் பாழ்பட்டிருக்கிறது, சீதிலமடைந்த கூடாரம் போல் மாறும், மாறும், மாறும். புதிய ஜனம், புது வாழ்வு 8/3/2019 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். Tertarme kut makat kainan tirratum mitum mahodatu tereme
தேக்கரொப்பித்தும் கரத்தும் கற்கையினும் தூட்டி மாதை போதம் மற்ற சென்னை நகரத்துக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டி இருக்கிறேன். சேதப்படுத்துவேன், சேதப்படுத்து உறுதியாக 11/3/2019 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் ஒரு தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். Pittiri mantutti pappati karati tinda tuppita apito mipiti makairan taka aigit magit kairan tatum tin kodin kamada tatenda totti atso mipito borakata to dika Chennai nagaram நீரால் சேதம் உண்டாகும். உறுதியானது தடம் போரில்லை. ஒருவனுக்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. நன்னாட் மிக 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 சமீபமாயிருக்கு. வேதனையோடு நான் உனக்கு கூறுகிறேன், விசுவாசித்து 18/3/2019 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். எத்திரிமத் மக்களுக்கு இதன் துட்டத்தின் மந்தோட்டி போது மதப்பட்டு தட்ட கரந்து கருதமே புத்தவர்க்கு சென்னை நகரம் சேதப்படுத்துவேன் உறுதியானது வல்லமை உள்ள தூதுவர்கள் சென்னை நகரத்துக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். அசைப்பதற்காக சென்னை நகரத்துக்கு அருகாமையிலே அசைக்கப்படும் வெற்றிடம் உருவாகும். நீர் வெளியேறும். சென்னை நகரம் நீரால் சூழப்படும். ஜனங்கள் வேதனைப்படுவார்கள். அதை நானே செய்வேன். 21/3/2019 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். Tipiti makut kerentu dendaro timabu tibo apiti makut mawaran matat terendat karandimo Chennai nagaram நீரா சேதம் உண்டாகும். அதை நானே செய்வேன். என் கரத்தை சென்னை நகரத்துக்கு விரோதமாகவே நீட்டியிருக்கு. சென்னை நகரத்துக்கு அருகாமையிலே அசைக்கப்படும் வெற்றிடம் உண்டாகும். நீரால் சென்னை நகரம் சூழப்படும். பரிசுத்தப்படுத்துகிறேன். சென்னை நகரத்தை பரிசுத்தப்படுத்துகிறேன். 26/3/2019 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். Tupidimmadaudan kibaratat kaidandara tarandum dabudarka சென்னை நகரம் சேதம் உண்டாக்குவேன். நானே சென்னை நகரத்திற்கு அருகாமையிலே
சமுத்திரத்திற்கு உள்ளே அசைப்பேன் அசைப்பேன் அசைப்பேன். நீரால் சென்னை நகரம் சேதமுண்டோ? உறுதியானது உறுதியானது உறுதியானது. 27/3/2019 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் உரை தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். Tupita akit makit kaidan do remte malo de mikke yuddu mikra do beboda bado darata satorum tu mokut moda tupit ma porta marrat kaidan daro de kore ni kur mi kadatan Chennai nagaram நீரா சூழப்படும். அசைப்பேன் அசைப்பேன் அசைப்பேன். சமுத்திரத்தின் அடியிலே அசைப்பேன். நீரை வெளியேற்றுவேன். சென்னை நகரத்தை சேதப்படுத்துவேன். உறுதியான 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 1/5/2020 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் உரை தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். ஒத்திரிக்கு கைடன் தூக்கட்ட கொத்தும் கிம்மதண்டாரண்டுமே காரோ மூத்திக்க தீபோ அத்தி கைடன் தூக்கொட்ட கொத்தும் கிம்மதடாபு தீபபாதம் மட்டாரமை காரபூ தீபபாதம் மட்டரண்டத்துங்க ஆதியிலே சென்னை நகரத்தை குறித்து அதற்கு விரோதமாக நான் கூறிய தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது நிலுவையாக. நீரால் சேதம் உண்டாகும். சென்னை நகரம் உறுதியானது உறுதியானது உறுதியானது. 1/6/2020 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் உரை தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். துமிபோதம் அப்பரண்ட துகிட்ட கத்தரமுகி கரம் தும்மி பத்தும் கி பாதம் மட்டத்த கரண்ட ஊத்தி கரமே ஏத்தேசம் உன்னை விசுவாசிக்காத ஜனங்கள் அந்நிய தேவர்களை நாடி ஓடி சேவிக்கிற ஜனங்கள் மரணம் தொடரும் தொடரும் தொடரும். கேடுகட்ட ஜனங்கள் பாதியிலே அவர்களுக்கு விரோதமாக நான் உனக்கு கூறிய தீர்க்க தரிசனங்களை நினைவு கூறுவாயாக. நீரால் சேதம் தாமதமாகும். தாமதித்தாலும் நிறைவேறும். அதற்கு முன்பாக வாதையினால் சேதம் கொடுத்தது நான். மரணம் தொடரும் தொடரும் தொடரும். 9/12/2023 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் உரை தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். உகித் கிட்கை நின்ற கொட்டொக்கு குட்டம்கி சக ரொக்கோ டிம்கி தடீபோதோடந்தட்ட தேர்ந்தோ மீடி இதுமே சென்னை நகரம் அதற்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டி இருக்கிறேன். அழிப்பேன் அழிப்பேன் அழிப்பேன். நீரால் 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 சமுத்திரத்தின் அடியிலே நிலம் அசைப்பேன் அசைப்பேன் அசைப்பேன். சமுத்திரத்தின் நீரை வெளியேற்றுவேன். சென்னை நகரத்தை நீரால் நிரப்புவேன். ஆக்கிரமணவர்கள் ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் அதற்கு துணை போனவர்கள் அனைவரும் வேதனைப்படுவார்கள். ஜலத்தினால் மரணம் 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 அதிகமாகும் அதிகமாகும் அதிகமாகும். சென்னை நகரம் நீரால் சூழப்படும்.
வேதனை சென்னை நகர ஜனங்களுக்கு. ஆதியிலே உன்னிடம் நான் கூறிய ஏன் தீர்க்க தரிசனம் நிறைவேறும். 25/2/2019 முதல் என் தேவனாகிய கர்த்தர் சென்னை நகரத்தை குறித்து கூறிய தீர்க்க தரிசனங்களை பார்த்திருக்கிறீர்கள். என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லாம் என்ன சொல்ல வர்றாருன்னா, சென்னை வெள்ளம் மழை பெஞ்சது, வெள்ளம் வந்தது, இது வேற விஷயம். இது ஒரு விஷயம், வெள்ளம் வர்றது. இது கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெய்யும். அப்புறம் கொஞ்சமாக லக்கேஜ் தூக்கி வச்சுக்கலாம், பஸ் போர் சைக்கிள் போர் போய்க்கலாம், மேலே போய்க்கலாம், இல்லை ஊரை விட்டு காலி பண்ணி போய்க்கலாம். மழை அதிகமாக போய்க்கலாம்னு நினச்சிருக்கேன். ஆனால் இப்போ தேவனாய் கர்த்தர் சொல்லக்கூடிய மெயின் பிக்சர், பெரிய படங்கிறது சுனாமி வெள்ளம். சென்னைக்கு அருகே கடல், கடலுக்கு அடியே நிலம், நிலத்தை அசைப்பேன். கடவுள் யார் இயற்கையெல்லாம் கிடையாதுங்க. தூதுரும் வல்லமையுள்ள தூதுரும் சேனைகள் அசைப்பாருங்க. நிலத்தை அசைப்பேன், நீர் வெளியேறும், வெற்றிடம் உண்டாகும், அசிங்கம் வெற்றிடம் உண்டாகும், நீர் வெளியேறும், சென்னை நகரம் நீரால் சூழப்படும். இதுதான் சொல்ற வாழ்க்கை. சென்னைக்கு அருகே சமுத்திரம், கடல், கடலுக்கு அடியிலேயே நிலம், நிலத்தை அசைப்பேன், வெற்றிடம் உண்டாகும், நீர் வெளியேறும், சென்னை நகரம் நீரால் சூழப்படும். எத்தனை அடி வரும் எனக்கு தெரியாது. அது சொல்லலேன், சொல்லப்பா சொல்லல, பிதா சொல்லலேன். என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் சொன்ன அனைத்து தீர்க்க தரிசனம் நிறைவேறும் என்று சொல்லல. ஆனால் நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும். தயவுசெய்து சொல்றேன், சென்னையில் உள்ள ஜனங்கள் எதிர்பாருங்கள், மிக மிக விரைவில் சுனாமி அலை. எங்கோ சுமத்ரா தீவில் ஏற்பட்ட ஒரு பூகம்பத்தினால் ஏற்பட்ட சுனாமி அலை இங்க பாதிக்குது. ஆயிரக்கணக்கான பேர் இறந்தோம். நம்ம அது கடற்கரை ஓரமா அப்படியே இங்கிருந்து சென்னை அப்படி போயிட்டு அப்புறம் கன்னியாகுமரி, அப்புறம் வேளாங்கண்ணி கன்னியாகுமரி அப்படி தொடர்ந்து போச்சு. இந்த கடற்கரை ஓரம் மட்டும் அடிச்சுட்டு போச்சு. இது சென்னை நகருக்குள்ள வெள்ளம் வரும். நான் எழுதல, நான் கதவசனம் எழுதல, நான் பாரதி கிடையாது, பாரதி கிடையாது, நான் வசனம் எழுதல. என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் சொன்ன தீர்க்க தரிசனங்களை தான் சொல்றேன். நான் சுயமா பேசல, இது என் வார்த்தை அல்ல. என் தேவனாகிய கர்த்தர் கடவுளின் வார்த்தை. சென்னை நகரத்தில் எச்சரிக்கையா இருங்கள், எச்சரிக்கையா இருங்கள், பயப்படுங்கள், கடவுளுக்கு பயப்படுங்கள். ஏன் சென்னை நகரத்தில் இந்த தேவனாகிய கர்த்தர் கடவுள் கோபம்? அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. சென்னை எப்படிப்பட்டது, எப்படி ஆட்கள் இருக்காங்க, எல்லாம் நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க நிறைய இருக்காங்க. நல்லவங்க இருக்கா, கெட்டவங்க இருக்காங்க. யார் கெட்டவங்க நல்லவங்க நீங்க பார்த்துக்கோங்க. நீங்க அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள், திரைப்படத்துறை உள்ளவர் இருக்கிறாங்க, பிசினஸ் மேன் இருக்கிறாங்க, கான்ட்ராக்டர் இருக்கிறாங்க, உழைப்பாளி இருக்காங்க, எக்ஸ்ட்ரா இருக்காங்க, பெயிண்டர் இருக்காங்க, எல்லாரும் ஜனங்கள் இருக்காங்க. நல்லவங்க யார், கெட்டவங்க யார், அவங்க நெஞ்சு தொட்டுக்கோங்க. நீங்க எல்லாம் நல்லவங்க இருந்தா சென்னை நல்லா இருக்கும். சென்னை நேரத்துக்கு கடவுளுக்கே கோபம். என்ன சொல்றாரு, என்ன சொல்லலாம் உண்மையா, அவன் பெரிய இவனா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாமனிதன் பெரிய இவனா நினைச்சீங்கன்னா, நான் போட்டிருக்கிறேன். நான் என்னுடைய மாமனிதன் யூடியூப் சேனல்ல போட்டிருக்கிறேன். நான் அதை பாருங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஜெயலலிதாவுடைய மரணத்தை பற்றி கடவுள் சொன்ன வார்த்தை நிறைவேறியது. சசிகலாவின் சிறைப்பை பற்றி கடவுள் சொன்னார், நிறைவேறியது. பன்னீர்செல்வம் அவர்கள் பதவியேற்ற உடனே 2 மாதம் தற்காலிகமான சொன்னார், 2 மாசம் ரிசைன் பண்ணாரு. எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தாரு. ஆட்சி நடக்கும்போது 2019 அதிகாரத்தை பறிப்பேன், ஆட்சி முடிக்கணும்னு சொன்னாரு, நிறைவேறியது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வருவார் 2000 ஜெயலலிதா மரணம் அடைந்த உடனே சொன்னாரு. கலைஞர் கருணாநிதி மரணத்தை குறித்து 2015 ஜெயலலிதா சேர்க்கும் போது சொல்லிட்டாரு, அவர் மரணம் அடைஞ்சாரு. அதே நேரத்தில் சொன்னாரு, 5 வருஷத்துக்கு மேலே சொன்னாரு, அடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் சொன்னாரு, வந்தாரு. அப்புறம் இப்போ மு.க. ஸ்டாலின் அவருக்கு விரோதமா கருத்தை நீட்டி இருக்கிறேன், அவன் ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு வரும், 100 ஆளை பற்றி சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் நடந்திருக்கிறது. அமெரிக்கா ஜோ பைடன் பற்றி சொல்லியிருக்காரு, டொனால்ட் பற்றி சொல்லியிருக்கிறாரு. அவர் ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு வரும் சொன்னாரு. அந்த அவர் தோத்துட்டாரு. ஜோ பைடன் அமெரிக்கா வந்தாரு. இப்போ எல்லாத்தையுமே தனித்தனி எபிசோட்ல, தனித்தனி பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கிறேன். தரேன் பாருங்க. நீங்க டிஸ்கஷன் பாருங்க, உண்மை தெரிஞ்சுட்டு பாருங்க. நீங்க இது என் வார்த்தை அல்ல. சென்னை ஜனங்களை அதாவது மிரட்டுவதற்காக பயமுறுத்த சொல்ல, நான் நடக்கும். நெருப்பு சுடும், தொடாதான் தொடக்கூடாது. வருங்கிற எச்சரிக்கையாருங்க. தாழ்வான பகுதிகளும் எச்சரிக்கையாரும். அதாவது நீங்க சொல்ல மழை உள்ள வர மழை பெய்யும், 2 நாள் 3 மழை பெய்யும், தண்ணி கூட நீங்க தப்பி போயிட்டு இருக்கலாம். சுனாமி அங்கிருந்து வர்றதுக்கு தப்பிக்க முடியல. இங்க பக்கத்துல ரொம்ப 10 செகண்ட் தூக்கி எல்லாம் மூழ்கிறோம். எச்சரிக்கையாருங்கள்.
என் பிதா சொன்னாரு, என் தேவனாய் கர்த்தர் கடவுள் சொன்னாரு, நான் சொல்லிட்டேன். ஜனங்களே எச்சரிக்கையாயிருங்கள். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம் அம்மா. சென்னை ஜனங்களே, மேற்கண்டு நான் பேசினா கேட்டிருப்பீங்க நீங்க. அதாவது மழையை பற்றியோ புயலை பற்றியோ பூமத்தை பற்றியோ சில சோசியல் சொல்லுவாங்க. அதாவது இந்த கரை இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, இந்த இருக்கு, இந்த நாட்டுக்கு நடக்கும் சொல்லுவாங்க. அப்படி நான் சொல்லலை. நான் சில வானிலை ஆராய்ச்சியாளர்கள் பூமி ஆராய்ச்சி சொல்லுவாங்க, இது நடக்கலாம்னு சொல்லுவாங்க, நடக்கலாம் நடந்தாலும் நடக்கும்னு சொல்லுவாங்க. நான் அது இப்படி சொல்லுறேன். நான் எனக்கு எதுவுமே தெரியாது. சாதாரண மனுஷன் தான். மாமனிதான் என்னை மாற்றியவர் என் தேவனாய் கர்த்தர் கடவுள். கடவுள் என்னிடம் சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்கிறேன். நான் பாருங்க, மாமனிதை மாற்ற யூடியூப் சேனல் பாருங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இப்போது சொல்றது, சென்னைக்கு அருகில் கடலுக்குள் சுனாமி வரும், பூகம் வரும், சுனாமி வரும். சென்னை நகரம் நீளம் நடக்கும். எத்தனை அடின்னு தெரியாது. 5 அடியா 10 அடியா 20 அடியா 30 அடியா தெரியாது. எவ்வளவு நீளம் தெரியாது. எவ்வளவு தூரம் போகும், சென்னைக்குள்ள தூரம் போகும் தெரியாது. அதனால எச்சரிக்கையா இருங்க. அடுத்த அப்பா என்னென்ன சொல்றாரு, சென்னை நகரத்தை பற்றி என்னென்ன சொல்றாரு, தனி எபிசோடு போறேன். நான் எல்லாத்தையும் குறைவாசி பற்றி போட்டிருக்கேன். அதை பாருங்க, நீங்க உண்மையான தெரிஞ்சுக்கோ. நீங்க குறைவாசி பற்றி போட்டிருக்கேன், 3ஆம் உலகம் போட்டிருக்கேன், உக்ரைன் ரஷ்யாவை பற்றி போட்டிருக்கேன், என்னென்ன நடக்குதோ அத்தனையும் போட்டிருக்கேன். நான் கடவுள் என்ன சொல்றாரு போட்டிருக்கேன், குடும்பத்தை பற்றி போட்டிருக்கேன், என் மனைவி மரணத்தை பற்றி போட்டிருக்கேன். நான் நிறைய போட்டிருக்கேன். நான் எல்லாம் பாருங்க, மாமனிதை மாற்ற யூடியூப் சேனல் பாருங்க. இது பொழுதுபோக்கு அம்சம் இல்லைங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. எச்சரிக்கை, பொழுதுபோக்கு அம்சம் இல்லை. சென்னை நகருக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை. இந்த 2ஆம் மணிக்கே தாங்கலையாங்க, ஒரு சுனாமி தான் தாங்குமாங்க. எத்தனை பேர் நான் மொத்தத்தை சொல்ல போறது, நான் மனசுல உள்ள சொல்லிடுறேன். எதுக்காக தேவன் கோபப்படுறாருன்னா, சென்னையில் ஆக்கிரமிப்பு அதிகம். எங்கெங்க தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். நான் அரசியல் பேச விரும்புறேன். நான் ஆக்கிரமிச்சுக்கிறவங்க, ஆற்றோட ஆக்கிரமிச்சுக்கிறவங்க, தளவான பகுதியில், குளங்கள் இருக்கிற இடத்துல, பலமான பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்கிறவங்க, இந்த நீர் போகக்கூடிய பாதையில் ஆக்கிரமிப்பு செய்கிறவங்க, விவசாய நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் செய்ய போகிறவர்கள் எச்சரிக்கையாக இருங்கள். வேறான பகுதியில் ஒரு ஊர் இருக்கும், பூந்தமல்லின்னு ஒரு ஊர் இருக்கும், ஆவடின்னு ஒரு ஊர் இருக்கும், கரையாஞ்சாவடின்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊருங்கிறது மேடான பகுதியில் கட்டியிருப்பாங்க, ஊர் அமைச்சிருப்பாங்க. கரையாஞ்சாவடி, குமரஞ்சாவடி, அப்படி இப்படி ஒரு ஊர் இருக்கும். அரும்பாக்கம், புதுசாக வந்து சிட்டியை பற்றி பேசுகிறேன். நான் ஏற்கனவே பழைய ஊர் இருக்கும், நம்ம பழைய ஆளுக்கு தெரியும். குளத்தூர் ஊர் இருக்கும், அந்த குளத்தூர் சுற்றி தான் ஏரி இருக்கும். குளத்தூர் ஊரில் தண்ணி வெள்ளம் வராது. அந்த விவசாய நிலங்களில் நீர் போகிற பாதையில், அந்த குளங்கள் ஆக்கிரமிப்பு செய்த கட்டின வீட்டில் தண்ணி தேங்குங்க. அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் சொல்லிட்டேன். நான் என்னைக்கும் தெரியாதண்ணா, எப்பவும் தெரியாது. எப்போ இந்த சுனாமி வரும், மழை வெள்ளம் கிடையாது, இது சுனாமி வெள்ளம். 2015 மழை வெள்ளம், 2023 மழை வெள்ளம், இது சுனாமி வெள்ளம். ஆனால் எப்போ தெரியாது, சொல்லிட்டாரு. 19 சொன்னாரு, அப்புறம் 20 நிப்பாட்டிட்டார். ஏன் நிப்பாட்டிட்டாருன்னா, கொரோனா வந்துருச்சு. அதில் போட்டுக்க பாருங்க, நிலுவை சொன்ன தீர்க்கதரிசனம் நிலுவையா இருக்குது. கடவுள் தீர்க்க தரிசனம் தாமதிக்கும், ஆனால் நிறைவேறும். நிச்சயமா தாமதமானால் நிறைவேறும். ஆனால் புரிஞ்சுக்கோங்க. நீங்க 2019 சொன்னாரு, 25/2/2019 சொல்லிட்டு வந்தாரு. திடீர்னு நிப்பாட்டிடுறாரு. நானே யோசிச்சு என்னடா பார்த்தேன், கொரோனா கொடுத்துட்டாரு. உலக ஜனங்க எல்லாத்தையும் கொரோனா ஒரு இழப்பு. அப்போ வந்துட்டு இந்த இதில் உயிரிழப்பு, நிறைய உயிரிழப்பு இருப்புன்னு நினைக்கிறேன். நான் அவர் தான் பயப்படுறாரு. அவர் தனியாக செய்வார். அதனால இருக்கு, அந்த சுனாமி வெள்ள அலைங்கிறது இருக்குது, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. 1/5/2020 சொன்னாரு, 1/2/2020 சொன்னாரு. இப்போ சொல்லி ரீசனாக சொல்லியிருக்கிறாரு. தயவுசெய்து பயப்படுங்க, கடவுளை பயப்படுங்க. ஆக்கிரமிப்பாளர்கள், அக்கிரமம் செய்யறவங்க, தப்பு செய்யறவங்கலாம் பயப்படுங்க, கடவுளை பயப்படுங்க. சென்னையில் ஒரு சுனாமி அலை இருக்கிறது. சென்னை நகரம் நீரால் சூழப்படும். எப்போது என்பது எனக்கு தெரியாது. நம்புங்கள். என்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், என்னிடம் தேவனாய் கர்த்தர் கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நிறைவேறிக்கிறான் தெரியும் என்றால், மாமனிதை மாற்ற யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க. எல்லா எபிசோடும் போட்டிருக்கேன், தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.